அரசாங்க வேலை மட்டும்தான் பண்ணோம். பிசினஸ் பண்றதுக்கு அரசாங்கம் இல்லை. இது என்ன வேடிக்கைன்னா, மோடி அடிக்க முடியாதவங்க, மோடியோட வளர்ச்சியை தாங்க முடியாதவங்க, மோடிக்கு இப்படியா தொல்லை கொடுக்கலான்னு பாக்குறவங்க அதானியை சீண்டி பாக்குறாங்க. அது மீறித்துனா மோடிக்கு என்ன பண்ணுவான்னு தெரியும். ஆனா இந்த அரசு வாரண்ட், கைது வாரண்ட் எல்லாம் ஒரு மாசம் தான். ட்ரம்ப் வந்துட்டாருன்னா கீழ்ச்சி போட்டு குமுதரில் போட்டு போடாண்டுவார். வாய் ஊதார் விடுறதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இல்ல நீ அதானி பார்ட்னர், நீ வியாபார பார்ட்னர், பணம் வாங்குற. இது லிமிட் இல்லாம போய் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் யார் மேல வேணா என்ன புகார் வேணா வைக்கலாம். இது ஜோ பைடனும் ராகுல் காந்தி செய்த சதி. மோடி எதிர்க்கிறதுக்கு திறனி இல்லாதவங்க, தைரியம் இல்லாதவங்க, தோத்து போனவங்க எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு பார்த்து அதானி அடிக்கிறாங்க. பைடனுக்கு மோடிக்கு இன்னைக்குமே ஆவாது, அது பாதி பேருக்கு தெரியாது. உங்க நாட்டு ஜனாதிபதி நம்ம நல்ல நண்பர்கள், இந்தியாவுக்கு நண்பருங்க, அவர் கூட இருங்கன்னு சொன்னதை திருச்சி மோடிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க. அந்த ரூமரை பாதி பேர் நம்பல. அன்பார்ச்சுனேட்லி கமலா ஹாரிஸும் பைடன் நம்பிட்டாங்க. அது தூபம் போட்டது யார் தெரியுமா? ராகுல் காந்தி. இந்த ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, அமெரிக்காட்ட போய் பைடன் காலில் விழுந்து எனக்கு காப்பாத்துங்க, எங்களுக்கு பதவி வேணும். 7th Fleet அமைச்சர் நிக்சன் இந்தியா மேல குண்டு போட நிறுத்துன்னு ரஷ்யா வச்சு பண்ணிட்டு. இந்தியா என்னைக்குமே அமெரிக்கா அடிமை நாடு கிடையாது. அப்ப பதவி வெறி கண்ண மறைக்குது. மோடிட்டுல விளையாட முடியாதுங்க. அவர் சர்வதேச அரசியல கரைச்சி குடிச்சிட்டார். அவர் நாளைக்கு ட்ரம்ப் வந்தாருன்னா, ட்ரம்ப், புட்டின், மோடி 3 பேர் உலகத்தை ஆள போறாங்க. இவங்க சொல்றதுதான் உலகம் கேட்கும். அந்த லெவலுக்கு வச்சுட்டு ராகுல் காந்தி சின்ன குழந்தைத்தனமா, நீங்க நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதானிய நாடு கடத்துவீங்களான்னு சொல்லுங்க. இதே அதானி காலில் தானே போய் விட போறீங்க. நீங்க அவங்க காலில் தானே விட போறீங்க இந்த தேர்தல் நிதிக்கு. அப்படி அவங்களுக்கு எதிராக வேலை பண்றீங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதானி அவர்கள் இந்திய அதிகாரிகளுக்கு சில தொகைகள் கொடுத்திருக்காரு. ஒரு 2000 கோடி கிட்ட லஞ்சம் கொடுத்திருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு. சில மாவட்டங்களுக்கு, அதாவது சில மாநிலங்களுக்கு கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு, ஒரிஷா, இந்த மாதிரி நிறைய மாநிலத்துக்கு கொடுத்திருக்காரு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இப்போ அமெரிக்கால தான் அங்கேயும் ஒரு குடிமகனா இருக்காரு. அப்படிங்கும்போது அமெரிக்காவை ஏமாத்திட்டாரா? என்ன விஷயம் அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் வந்திருக்கிறதுக்கான என்ன காரணம்? ஒரு வேடிக்கையான வழக்கு. அமெரிக்காவில் போய் அதானி குற்றம் பண்ணாரா? இல்லை. அமெரிக்க குடிமகனா? அதுவும் இல்லை, இந்திய குடிமகன் தான். அமெரிக்காவில் வங்கியை கொள்ளாடிச்சாரா? வங்கியை ஏமாத்தினாரா? அங்கே நிதி நிறுவனங்களை ஏமாத்தினாரா? அதுவும் இல்லை. அமெரிக்காவில் நிதி திரட்டினார், உண்மை. ஏன்னா உலகம் முழுக்க இப்போ எங்கே வேணால் நிதி திரட்டலாம். சென்னையில் இருக்க என் நண்பர்கள் வால் ஸ்ட்ரீட் அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கு சந்தையில் விளையாடுறாங்க. இப்போ குளோபல் சர்வதேசமயம் ஆயிடுச்சிடலாம். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சென்னையில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணலாம். அமெரிக்க பங்கு சந்தையில் விளையாடலாம். நீங்கள் அந்த மாதிரி நிதி திரட்டினார். சரி, அது உலகம் முழுக்க நியாயமான. நம்ம ஊரில் செபி மாதிரி எஸ்சிசின்னு ஒன்று இருக்குது. அந்த எஸ்சிசி அமைப்போட வழிமுறை, சட்டத்திட்டங்கள்லாம் உடன்பட்டு தான் அது பண்ணார். நிதி திரட்டினார். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வட்டியோ இன்ட்ரெஸ்டோ கொடுத்துறாரு. குற்றச்சாட்டு எங்கேருந்து வந்தது? அமெரிக்காவில் யாராவது புகார் கொடுத்தாங்களா? அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட போய் அமெரிக்க அரசாங்கமே அதானி லஞ்சம் ஆயிட்டாரு, எங்களை ஏமாத்திட்டாரு, மோசம் பண்ணிட்டாரு, புகார் கொடுத்தாங்களா? இல்லை. இந்தியாவில் அதானி மேலே டெல்லி உயர்நீதிமன்றத்திலையோ, சுப்ரீம் கோர்ட்லையோ, சென்னை உயர்நீதிமன்றத்திலையோ, பம்பாய் உயர்நீதிமன்றத்திலையோ வழக்கு இருக்கா? இல்லை. போலீஸ் புகார் இருக்கா? இல்லை. சிபிஐ என்கொயரி இருக்குதா? இல்லை. ஐபி என்கொயரி இருக்குதா? அதுவும் இல்லை. ஏங்க, குற்றச்சாட்டோடு நின்றுது. நான் கூட சொல்லுவேன், ஜோ பைடன் 50,000 கோடி ஏமாத்திட்டாருங்க. சென்னையில் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? சார், இவர் மேல நியூயார்க் நீதிமன்றத்தில் தேடப்படும் குற்றவாளி அந்த லிஸ்ட்ல இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு வரேன்.
இது ஜோ பைடனும் ராகுல் காந்தி செய்த சதி. மோடி எதிர்க்கிறதுக்கு திறனி இல்லாதவங்க, தைரியம் இல்லாதவங்க, தோத்து போனவங்க, எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு பார்த்து அதானி அடிக்கிறாங்க. இதுக்கு கைப்பாவையா செயல்படுறது பொம்மை மாதிரி இருக்கிற பைடன். ஏன்னா அவர்கிட்ட முடிய போகுது. பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், அமெரிக்க காங்கிரஸ் மகாசபையில் இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பாளர்கள், தீவிரவாதிகள், கலிஸ்தானை விரும்புகிறவர்கள், இவங்களெல்லாம் சந்திச்சு ஆதரவு கேட்டார். மணிசங்கர் ஓபனா சொன்னார், எங்களுக்கு இந்தியாவில் பாகிஸ்தான் ஆதரவு ஒன்றுன்னு கேட்டார். இதை விட ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரும் சொல்லியிருக்க முடியாது. வயசாகி போச்சு, சொல்லிட்டார், விட்டுருங்க. இந்த ராகுல் காந்தி என்ன பண்ணார், அமெரிக்காட்ட போய் பைடன் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்க, எங்களுக்கு பதவி வேணும். நீங்க கேட்கலாம், என்ன சார் வேடிக்கையா இருக்குது, பைடன் காலில் விழுந்து எப்படி சார் பதவி கேட்கலாம்? பைடன் காலில் விழுந்து பதவி வாங்கினவர் யார் தெரியுமா? பங்களாதேஷ் அதிபர் யூனுஸ். எப்படி வாங்கினது? பங்களாதேஷோட அதிபர், இவர் இப்ப அதிபராக இருக்கிறவர் அமெரிக்காவோட ஸ்பையா இருந்தார். அவருக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்து அவரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாங்க. நான் சொல்லும் போது நீ போய் பதவி ஏற்றுக்கோ, அது வரைக்கும் எங்க ஊர்ல கடா அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. யூனிஸ் இந்த கிராமீண் பேங்க், இந்த பேங்க், இந்த ஒன்றும் அரசியல்வாதியே கிடையாது. அவர் தம்படி இல்லாத சும்மா அதோட தூக்கி அமெரிக்கா போய் என்ன பண்ணும், திடீர்னு ஒருத்தர் தூக்கி விடும், அட்ரஸே தெரியாது, தூக்கி விடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா இருக்கும், நாளைக்கு அவர் நாட்டு பிரதமராக இருக்கும். ஏன்னா அமெரிக்கா தான் உலகத்தின் போலீஸ்மேன். எந்த நாட்டில் தப்புறம் நான் ஜாகிரதை அப்படி மிரட்டுற ஒரு நாடு அமெரிக்கா. அது எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்ட் போலீஸ்மேன். ஸோ உலகத்தில் எல்லாம் அந்த இப்போ பருப்பு வேலை கொஞ்ச நாளாக வேகம் போச்சு. முன்னெல்லாம் பண்ணோம், ஆட்சி மாற்றம் நடக்கும், டங்கு டங்கு நீங்கள் அங்கே மாற்றோம். இந்தியாவில் பருப்பு வேகலை. இது இப்போ இல்லை, 1972 வாரில் பாகிஸ்தான் வரும்போது ரிச்சர்ட் நிக்சன் ஒரு ஜனாதிபதி இருந்தார். அது இந்திரா அசிங்கமாக பேசிட்டார். இந்திரா காந்தி நிறுத்துட்டாங்க, அந்த அம்மா ஷட் அப். அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க ஜனாதிபதி பிரதமர் வரையில. ஒயிட் ஹவுஸ் பாதியில இருந்து வந்துட்டாங்க. இது ஹென்றி கிறிஸ்டனே கிட்ட சொன்னார், எப்பா அந்த பொம்பளை டேஞ்சரான பொம்பளைப்பா, எங்க நிக்சனே தூக்கி போட்டு வந்துச்சு. 7th Fleet அமைச்சார் நிக்சன், இந்தியா மேல குண்டு போட, நிறுத்துன்னு ரஷ்யா வச்சு பண்ணிது. ஸோ இந்தியா என்னைக்குமே அமெரிக்கா அடிமை நாடு கிடையாது. ஆனா இந்த ஊர்ல அரசியல்வாதிகள்லாம் புகலிடம் தேடி போவாங்கங்க. அப்பா எனக்கு காப்பாத்துங்கப்பா, மோடியால தொல்லை தாங்க முடியல, ரொம்ப ஓவரா போறாரு, சரி அவ்வளவுதானே நான் தட்டி வைக்கிறப்போ அப்படின்னு அமுச்சு விட்டுட்டு, அமெரிக்காவில் இதோட ஒரு பெரிய வேடிக்கைலாம் நடந்தது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிய படுகொலைகளுக்கு எதிராக குரு பன்வந்த் சிங் பன்வன் என்ற கலிஸ்தான் தீவிரவாதி மன்மோகன் சிங் மீது சோனியா காந்தி மீது வழக்கு போட்டார். கேட்கலாம், என்னங்க வேடிக்கை ஆகுது, சீக்கிய படுகொலைக்கு அமெரிக்க நீதிமன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? சோனியா காந்திக்கு மன்மோகன் சிங் அமெரிக்க நீதிமன்றம் என்ன சம்பந்தம்? அவங்க அமெரிக்க பிரஜையா? இப்ப நீங்க பில் கிளின்டன் மேல சென்னை உயர் நீதிமன்றத்தில் பிரகாஷ் சாமி வழக்கு என்ன சொல்லுங்க, என்ன வேடிக்கை பண்றாரு இந்த பத்திரிகையாளர், ஐயோ அவர் வச்சு தாங்கவே முடியல. பில் கிளின்டன் மேல சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போற என்னையா பப்ளிசிட்டியான்னு கேட்பீங்க. அமெரிக்காவில் அது நடக்கும். எப்படி சார்? சோனியா காந்தி மன்மோகன் சிங் மேல கைது வாரண்ட் போட்டாங்க. இது குரு பன்வந்த் சிங் இருக்கும். ஏன்னா அமெரிக்க நீதிமன்றங்கள் உலக நீதிமன்றங்கள் நெத்தன்யாகு மேல அரசு வாரண்ட் போட்டாங்க. இஸ்ரேலி பிரதமர் ஞாபகம் அவனுக்கு இப்போ போன வாரம் வந்த செய்தி. இதெல்லாம் வேடிக்கைங்க. நீதி பரிபாலனங்கிறது அமெரிக்காவில் ஓரளவுக்கு காமெடியா போச்சு, ரொம்ப காமெடியா போச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல்லாம் சிறந்த நீதிமான்கள். சோலி சோராப்ஜி, ஃபலி நரிமன், அப்புறம் கபில் சிபல், எல்லாமே கே வேணுகோபால், இவங்கெல்லாம் நீதியோட சிரமசாலி. தமிழ்நாட்டில் பாரத் ராமன், சண்முக சுந்தரம் அரசியல் இருக்கலாம், ஆனா அந்த நீதி அந்த அட்வொகேட் ஜெனரல் போஸ்டுக்கு வந்தாங்கன்னா சுதந்திரமா செயல்படுவாங்க. ஆர் கிருஷ்ணமூர்த்தி. அமெரிக்காவில் யார் தெரியுமா அட்வொகேட் ஜெனரல்? கமலா ஹாரிஸ். யாரு போட்டி போட்டாங்களே இப்போ அட்வொகேட் ஜெனரல் கலிபோர்னியாவில். அரசியலும் நீதித்துறை பின்னி போனது. ஏன்னா ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்றதே ஜனாதிபதி தான். இங்க கொலிஜியம் சொல்றமே, அது எவ்வளவு தேவை. ஜனாதிபதி முடிவு போனார், நாளைக்கு ராமசாமி அவ்வளவுதான் முடிவு போச்சு. செனட் அப்ரூவ் வச்சு முடிவு போச்சு. மாநிலங்கள் அதோட 3 மாசம் ஸ்டேட் எல்லாம் அவனுக்கு ஓடுகிறான் தூக்கி ஜட்ஜா போடும்.
அப்ப எங்க நீதி பரிபாலனை நடக்குது? இந்தியா எவ்வளவு தேவையில்லைங்க. இந்தியாவை இந்தியா நீதிமன்ற குறை சொல்ல முடியாது. ஒன்று தப்பு நடக்கலாம், எனக்கே துரோகம் பண்ணாங்க உச்ச நீதிமன்றம், அது வேற விஷயம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்திய நீதிமன்றங்கள் நேர்மையா செயல்படும். எந்த மனசாட்சிக்கு பயந்து நீதி கொடுக்கும். ஒன்று ரெண்டு குறை இருக்கலாம். ஆனா அமெரிக்க நீதிமன்றங்கள் வேடிக்கை. மன்மோகன் சிங் மேல ஒரு வழக்கு போட்டு அது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த வழக்கை ரத்து பண்ண வச்சாங்க. அந்த குரு மன்மோகன் சிங் பண்ணவன போய் இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு, இவங்க அம்மா மேல கேஸ் போட்டவங்க. அப்ப பதவி வெறி கண்ணை மறைக்குது. ஸோ அமெரிக்க நீதிமன்றங்கள் ஒரு வாடிக்கை வேடிக்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சும்மா யாருமே வேணா இப்போ நான் உங்க மேல கேஸ் கொடுக்கலாம் போய் டப்புன்னு ஒரு கேஸ் போவான், அவன் பார்க்க மாட்டான். குப்புசாமியா முன்சாமியா அரசு மெயில் போடு. லோக்கல் ஸ்டாண்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க மெட்ராஸ்ல ஒரு வழக்கு போட்டீங்கன்னா ஆதார் கார்டு கேட்போம். எங்க சார் உங்க வீடு? பேசுமா அசோக் நகரா? சரி, இந்த கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணுங்க. நீங்க இந்திய குடிமகனா? ஏன்னா பாகிஸ்தான் குடிமகன் இந்தியா வழக்கு போட முடியாது, ரஷ்ய குடிமகன் போட முடியாது. இந்திய குடிமகன் மட்டும்தான் இந்திய நீதிமன்றங்கள்ல வழக்கு போட முடியும். அதுவும் ஸ்டேட்ல. தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா உங்க அட்ரஸ் வச்சுதான் போட முடியும். அமெரிக்காவில் அப்படி இல்லை. புட்டின் மேல வழக்கு போடலாம், மன்மோகன் சிங் மேல வழக்கு போடலாம், மோடி மேல வழக்கு போடலாம். மோடி மேல வழக்கு போட்டிருக்கணும், ஏதோ தப்ஜி அதானி மேல போட்டு. இது முழுக்க காமெடி பீஸ். இது வழக்கே இல்லை. எங்க புகார் இருக்குது அதானி மேல ஊழல் புகார்னு? இதான் ஆதாரம் இருக்கா? நிரூபிச்சிங்களா? கனடியன் கவர்மெண்ட்ல ஒருத்தர் சொன்னான், அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து எங்க ஊரு நல்லவனை கொலை பண்ணிட்டான், அவன் தீவிரவாதி. அது வேற விஷயம். நிஜார் கொலை பண்ணிட்டாங்க சார், இதுதான் காரணம் மோடி சார், அமித்ஷா சார், அஜித் தோவல் தான். கேட்டாங்க எங்க ஆதாரம்? இல்லவே இல்லை. அசிங்கப்பட்டார். அதே அசிங்கத்தை பதவி விட்டியதுக்கு முன்னாடி ஜோ பைடன் பட போறார். மோடிட்டுல விளையாட முடியாதுங்க. அவர் சர்வதேச அரசியல கரைச்சி குடிச்சிட்டார். அவர் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் போது இருந்த மோடி இல்லப்போ சர்வதேச அரசியல கை கோத்துக்கினார். நாளைக்கு ட்ரம்ப் வந்தார்னா ட்ரம்ப், புட்டின், மோடி 3 பேர் உலகத்தை ஆள போறாங்க. வேடிக்கை பாருங்க. இன்னும் 5 வருஷம் ட்ரம்ப், புட்டின், மோடி இவங்க சொல்றதான் உலகம் கேட்கும். அந்த லெவலுக்கு வச்சுட்டு ராகுல் காந்தி சின்ன குழந்தைத்தனமா, நீங்க நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதானிய நாடு கடத்துவீங்களான்னு சொல்லுங்க. நாடு கடத்துங்க. இதே அதானி காலத்தால போய் ஓட போறீங்க நீங்க. நாளைக்கு எப்படியும் மோடி 15 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ண போதில்ல. ஒரு 5 வருஷம் காங்கிரஸ் வந்து வாய்ப்பு உண்டு. பிரியங்கா வரலாம், யாருன்னா வரலாம், வந்துட்டு போகணும். அது மக்கள் தேர்ந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ நீங்க அதானி அம்மாவையும் நாடு கடத்துவீங்களா? அவங்க எல்லா தொழிலும் முடக்கி அவங்கள வந்து பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ அமைச்சிட்டு வெளியில போங்க அனுப்புவீங்களா? அவங்க காலில் தானே விட போறீங்க இந்த தேர்தல் நிதிக்கு. அப்புறம் அவங்களுக்கு எதிராக வேலை பண்றீங்க. இது வேடிக்கையா இருந்தது. சார், ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் தான் வந்து அதானியோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அப்ப இத்தனை நாளா நான் ஒண்ணு சொல்றேன். இந்திரா காந்தி இருக்கும் பொழுது இப்ப முகேஷ் அம்பானியோட அப்பா இருந்தார், திருபாய் அம்பானி. அவர் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணுவார். நிறைய பொருள் வியாபாரின்னு இறக்குமதி தான் பண்ணும். என்ன பண்ணுவாரு, 10 மணிக்கு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை எழுத்துவாங்க. இந்த பொருள்களுக்கெல்லாம் வரி விலக்கு அளிக்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுற மாதிரி. காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி திருபாய் அம்பானி சொல் பேச்சு கேட்டு ஆடினதுங்கிறது நான் கண்கூட பார்த்த விவரங்கள். உடனே பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தி சரி 12 மணிக்கு பாஸ் பண்ணிட்டாங்க பில். இந்த பொருட்களுக்கெல்லாம் வரி விலக்கு அளிக்கப்படும். நீங்க வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணலாம், 10,000 கோடி வரைக்கும் இறக்குமதி பண்ணலாம், 1,00,000 கோடி இறக்குமதி பண்ணலாம். உடனே கப்பல் வரும், கட 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 கடன் அங்கேருந்து அம்பானியோட ப்ராப்ளம் இறங்கும். அந்த ஆர்டரை காட்டுவாங்க, எடுத்துட்டு கோடவுனுக்கு போயிடும். அன்னைக்கு சாயங்காலமே அந்த ஆர்டரை ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்படிலாம் பார்லிமெண்ட் யூஸ் பண்ணாங்க. அன்னைக்கு சாயங்காலமா அடுத்த நாளோ அந்த நேத்தி போன்ற உத்தரவு இது செல்லத்தக்கதல்ல அப்படின்னு கருதுவதால் வாபஸ் பெறுகிறோம். என்ன அர்த்தம்? இந்த பெனிஃபிட்டை வேற எந்த தொழிலதிபரும் அனுபவிக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு 2 நாள் டைம் கொடுக்கல. இப்ப சிங்கானியாவோ மற்ற தொழிலதிபரோ அம்பானியோட காம்படிட்டர் இந்த பெனிஃபிட்டை வரணும்னா ஒரு 2 நாள் டைம் வேணும் அவனுக்கு. அவன் தூங்கி எழுந்ததுக்குள்ள நீங்க முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, அப்போ அம்பானியோட பாதுகாவலர் யார் இருந்தது? உங்க பாட்டி. காங்கிரஸ் கவர்மெண்ட் இன்னைக்குமே அம்பானி க்ளோஸ். என்ன நடக்குது? அம்பானி வந்து எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை, அதானி எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை.
அதானிக்கு மோடி உதவி பண்றான்னா அவரால் வருமான வரி வருது, பல்லாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறாரு. ஏங்க அவர் பாகிஸ்தான்ல பிசினஸ் பண்றாரு, பங்களாதேஷ்ல பண்றாரு, ஸ்ரீலங்கால பண்றாரு, இந்தியாவோட வளர்ச்சி அதிகமாகிறார். ஒரு காலத்துல அரசாங்கமே எல்லா தொழிலையும் பண்ணி வந்தது. HAL, BHEL, HMT, இந்துஸ்தான் மோட்டார்ஸ், அப்புறம் ஊட்டி பிலிம் தொழிற்சாலை எல்லாம் வியாபாரம் பண்ணிது. நரசிம்மராவ் சொன்னா, கவர்மெண்ட்டுக்கு அவனுக்கு வழி இல்லை, ஏன் தொழில் பண்ற, அரசாங்கம் நிர்வாகம் பண்ணும், தொழில் பண்றதுக்கு தொழிலதிபர் அப்படின்னு உடைச்சவர் நரசிம்மராவ் மன்மோகன் சிங் தான். அந்த பேரியரை உடைச்ச இந்த லைசன்ஸ் ராஜை உடைச்ச பெருமை நரசிம்மராவுக்கு மன்மோகன் சிங் தான் சாரும். அந்த உடைச்சதுக்கு அப்புறம் தான் தொழிலதிபர்கள் வளர்ந்தாங்க. தொழிலதிபர் வளரலைன்னா, தொழில் வளர்ச்சி இல்லைன்னா உங்களுக்கு GDP வராது, எக்கனாமிக் growth கிடையாது. எல்லா தொழிற்சாலையும் நஷ்டத்துல இயங்கும். நெய்வேலி 1-2 தவிர எல்லாம் நஷ்டத்தை இயங்கிச்சு. அதனால எல்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்ணி எல்லாம் விட்டார். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, இப்போ திருப்பி எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும்ன்றீங்க. வேலைக்கு ஆகுது. கவர்மெண்ட் பண்றதுக்கே வேலை இல்லை. இப்ப ரயில்வேவே தனியார் ஆக போற, அமெரிக்காவில் ரயில்வே தனியார் மயம், உலகம் முழுக்க அப்படிதான் இருக்குது. அரசாங்க வேலை மட்டும்தான் பண்ணோம், பிசினஸ் பண்றதுக்கு அரசாங்கம் இல்லை. இது என்ன வேடிக்கைன்னா, மோடி அடிக்க முடியாதவங்க, மோடியோட வளர்ச்சியை தாங்க முடியாதவங்க, மோடிக்கு இப்படியா தொல்லை கொடுக்கலான்னு பாக்குறவங்க அதானியை சீண்டி பாக்குறாங்க. அதுக்கு அமெரிக்க அரசாங்கம் உழவு போகுது, தொட போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா அது சுதந்திர நாடு. நம்ம எப்படி அமெரிக்கா மேட்டில் தலையிட மாட்டோமோ, அமெரிக்காவும் மேட்டில் தலையிடக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம், 2 நாடுகள் ஒப்பந்தம். அதை மீறித்துனா மோடிக்கு என்ன பண்ணுவான்னு தெரியும். ஆனா இந்த அரசு வாரண்ட், கைது வாரண்ட் எல்லாம் 1 மாசம் தான். ட்ரம்ப் வந்துட்டாருன்னா கிழிச்சு போட்டு குப்பதில் போட்டு போடாண்டுவார். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதானிக்கு எந்த பிரச்சனை, அமெரிக்கா போவானா, அரசு ஆவானா, கைது ஆவானா, அப்பியர் ஆகணும், ஒன்றும் தேவையில்லை. ரவி பத்ரான்னு ஒரு லாயர் ஹயர் பண்ணிட்டார். இப்போ கூட நேற்று கூட பேசினேன். ரவி பத்ராங்கிற லாயர் ஹயர் பண்ணிட்டார் அதானி. அவர் நியூயார்க்ல இருக்கிற ஒரு இந்திய வம்சாவளி அட்வொகேட். அவர் தான் மன்மோகன் சிங், சோனியா காந்திக்கும் அப்பியர் ஆனார். அவர் சொல்லிட்டார், இந்த கேஸ் வடச்சு எடுத்துலாம் போங்கன்ட்டார். ஸோ இது பப்ளிசிட்டிக்காக போடப்பட்ட ஒரு வழக்கு. ஸ்டாலின் அவர்களும் அதானி அவர்களும் இங்கே சந்திச்சிருக்காங்க. ஒரு ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு, இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் அடிபடுது இல்லை? உங்க கருத்து என்ன இருக்கு? நீங்க ஒரு தொழிலதிபரும் முதலமைச்சரும் சந்திக்கிறதுல என்னங்க தப்பு? தமிழ்நாட்டுல தொழில் சந்திச்ச இடம் அவங்களுடைய இருக்கலாம். நீங்க வீடா இருக்கலாம், வாசலா இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம். அது அதை கேட்க உரிமை நமக்கு இல்லை. அதானி தமிழ்நாட்டுல வியாபாரம் பண்றார், அம்பானி பண்றார். உலகம் முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வராங்க. ஸ்டாலின் என்னைக்குமே தொழிலதிபர்களை பயிற்சிக்க மாட்டார். கலைஞர் அப்படிதான். இப்ப அதான சார் கேள்வியே வருது, தலைமை செயலகத்துல தானே சந்திக்கணும், எதுக்கு வீட்டுல தேவையில்லை? இப்ப சாய்பாபா எங்க போய் பார்த்தாரு? கலைஞர் வீட்டுல பார்த்தாரு. தலைமை செயலகத்தை வர சொன்னீங்களா? சந்திப்பு நடக்கிற இடம் முக்கியம் இல்லைங்க, நோக்கம் தான் முக்கியம். அப்படி ஸ்டாலின் அதானியோட டீல் போடணும்னா ஸ்டாலின் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பெல்லாம் நேரில் ஒருத்தர் பார்த்தா பணம் பரிமாற்றம் பண்ணாங்க, எல்லாம் ஆன்லைன். இது நம்ம குற்றச்சாட்டுகள் எந்த லெவல் கொண்டா சொல்லலாம். லஞ்சம் வாங்கினாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு. இப்ப அது தேவையே இல்லை, ஆன்லைன்ல வந்துடுச்சு. இப்போ எந்த 2 பேரும் சந்திக்கவே வேணாம், பணம் பரிமாற்றம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். முன்னெல்லாம் நேரில் பொட்டி கொண்டு கொடுப்பாங்க. எம்ஜிஆர் பீரியட்ல எல்லாம் அங்க பொட்டி கொடுத்துட்டு வா, இங்க பொட்டி கொடுத்துட்டு வா, இங்க பொட்டி தூக்கிட்டு போவாங்க. ஜெயலலிதா பீரியட்ல பொட்டி கல்ச்சர் இருந்தது. அதுக்கப்புறம் பொட்டி கல்ச்சரே போச்சு. எங்க பொட்டி இல்லை, கட்டி இல்லை, எல்லாம் டக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வெளிநாட்டுல, அது இந்தியாவில் கூட வெளிநாட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு தொழிலதிபர் முதலமைச்சரை சந்திக்கிறத நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. நீங்க ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. சார் அதானி இவ்வளவு ரூபாய் கொடுத்தாரு, இந்த டீல் பண்ணாரு. அப்படி பாத்தீங்கன்னா அதானி டீல்ல மாட்டின முதலமைச்சர் யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. சந்திரபாபு நாயுடு கார் துப்பிட்டார் நேதி. ஒன்னால ஸ்டேட்டுக்கு மானம் போச்சியா, ஆந்திராவோட மானத்தை கப்பல் ஏற்றிட்டு நீ போய் லஞ்சம் வாங்கிட்ட அதானிட்ட அப்படின்னு காரி துப்பிட்டார். இத்தனைக்கு அதானி க்ளோஸ் டு கவர்மெண்ட் தான். அந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் மேல எந்த ஒரு புகாரும் கிடையாது. ஒரு சந்திப்பு நடந்ததை வச்சு நம்ம உடனே கிட்டு கட்டி கதை கட்டி அதை பண்ணி, ஏன்னா ஸ்டாலின் உண்மையா தமிழ்நாட்டுக்கு பண்ணணும்னு பாக்குறாரு. நல்லதோ கெட்டதோ அவர் பண்ற குறையெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, அதாவது உரிமை. ஆனா ஸ்டாலின் அவர்கள் இது மறுக்கலையே சார்.
இப்ப அதானி பத்தி பேசும்போதே வந்து அதை சார்ந்த துறை அமைச்சர் வந்து பதில் வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு தவிர அவர்கிட்ட இருந்து டைரக்டான ஒரு பதில் வரல. ஏங்க இப்போ எல்லாத்துக்குமே முதலமைச்சர் பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் சொல்லுவேன், யாரோ ஒரு எதிர்கட்சி சொல்றாரு அதானி இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தான்னு, அது கடந்து போனோம். அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஐயா சோன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் அவரிடமிருந்து எந்த பணமும் வாங்கவில்லை என்று உறுதி கூறுகிறேன், கையப்பா மு.க. ஸ்டாலின் அப்படியே கொடுப்பாங்க. இது பதில் சொல்லலாம், ஒரு பதில் தான். இதெல்லாம் அவர் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. இப்போ எடப்பாடி எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் பதில் கொடுத்தாரு, திருப்பி கேட்டாருன்னா என்ன ஆகும்? எடப்பாடி மேல குற்றச்சாட்டு வந்தது, எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரா? ஒரு முதலமைச்சர், இப்ப பிரதமர், அதை விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, பிரதமர் எந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுக்கிறாருன்னு சொல்லுங்க. அவர் மீது எவ்வளவு புகார் வைக்கப்பட்டது, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மறுக்கிறாரா? கடந்து அவரை தாண்டி போயிட்டார். இப்ப எப்படி அரசியல்னா, அவன் கத்துறான் கஞ்சிட்டு போறான், ஜனங்களுக்கு பார்த்துப்பாங்க, நம்ம ஏன் பதில் சொல்லணும், நம்ம ஏன் வாயை எச்சல் ஆக்கணும், கடந்து போ. அந்த கல்ச்சருக்கு வந்துட்டாங்க தலைவர்களாம். எதிர்கட்சியாலும் சொல்லுது, சொல்லிட்டோம். அதனால முதலமைச்சர் வந்து அதானியை சந்திச்சதுல பெரும் குற்றம் இருக்குதான் நான் கருதல. நோக்கம் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அப்படி ஏதாவது தப்பான எண்ணங்கள் இருந்தா அவங்க சஞ்சீவித்திருக்க வேண்டிய தேவை இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஒரு மீடியேட்டர், 2 மீடியேட்டர் வச்சு நீ என்ன பண்ணலாம்? எங்க இங்கேருந்து வந்து உட்காந்துதான் போட்டியை கொடுக்கணுமான வேடிக்கை. நம்ம எல்லா மேலேயும் எல்லா குற்றம் சொல்ல முடியும், ஆனா உண்மையை தன்மையை ஆராய்ந்து பேசணுங்கன்னு தான் என்னோட கருத்து. சார், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, அதானி உடனான அந்த சோலார் பவர் டீலிங் இதுல வந்து நாங்க கடந்த சில ஆண்டுகளாவே வந்து எந்த ஒப்பந்தமும் எங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு எந்த ஒப்பந்தமும் இல்லை, அதாவது அதானி கிரீன், அதானி பவர் அவங்களுடைய டீலிங் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கான விமர்சனங்கள் வந்து எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. எப்படி இல்லாம இருக்கும்? இருங்க, ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் இல்லைங்கிறார், சரி, அது கவர்மெண்டோட ஸ்டாண்ட் இருக்கிற, நீங்க டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்க வேண்டியதானே. நான் என்ன கேட்கிறேன், செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவராங்க உள்ளெல்லாம் போவானா, அது விட்டுருங்க, அது வேற லெவல். ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விடுறார் ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், சார் நாங்க எங்களுக்கு அவருக்கு டீலிங் இல்லை, எந்த துறையில் எந்த இதுவும் டீலிங் இல்லை, டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணோம்? உடனே அரசு ஆராய்ந்து புலனாய்வு பண்ணி ஒரு ஆதாரத்தை எடுத்து செந்தில் பாலாஜி சொல்றது தப்பு, இந்த ஆதாரங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா ஜனங்க ஆஹா வெரி குட்பா அப்படிமா. இந்த வாய் ஊதார் விடுறதெல்லாம் இருக்கு பாருங்க. இல்ல இல்ல நீ அதான், நீ பார்ட்னர், நீ வியாபார பார்ட்னர், பணம் வாங்குற, இது வந்து லிமிட் இல்லாம போய் இப்ப சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் யார் மேல வேணா என்ன புகார் வேணா வைக்கலாம். ஏஆர் ரஹ்மான் எப்படி மனசு வருத்தப்பட்டார் பாருங்க. அவர் நாடை விட்டு ஓடி போயிடறாரோ, நான் துபாயில போய் செட்டில் ஆயிரம், தமிழ்நாடே வேணாம்ப்பா எனக்கு, தமிழ்நாடே வேணாம் இந்த மாதிரி. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கு. யார் மேல வேணா, ஒரு கட்சின்னு சொல்ல, யார் மேல வேணா என்ன புகார் என்ன வேணா வச்சுட்டு கடந்து போயிடலாம், உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது. ரஹ்மான ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், தப்பா ரைட்டுங்கள, அவர் இந்தியா விட்டே ஓடி போயிடறார், வேணவே வேணா துபாயில போய் செட்டில் ஆகி, அந்த மாதிரி திறமையானவர்களை அடித்து விரட்டும் செயலில் ஈடுபடுகிறது தமிழ்நாடு. என்னை பத்தி கூட தான் ஒருத்தர் பேசினாரு, நான் விஜயோட அட்வைசர்னு கத்தி கத்தி சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறேன். அதுக்கு மேல கத்துனா நான் என்ன பண்ண முடியும்? அவர் வீட்டுல கதவை தட்டி, ஐயா இல்லைங்க ஐயா நான் விஜய் அட்வைசர் இல்லைங்க ஐயா மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு வர முடியுமா? கத்துட்டோம், இன்னும் வேணா கத்திக்கிட்டோம், அவர் பௌஷம் எனக்கு தெரியும் அப்படின்னு கூட வேண்டியதான். அதனால தமிழ்நாட்டு அரசியல் கேவலமா போனதுக்கு காரணம் சோசியல் மீடியா ஒரு காரணம். இதுல இருந்தே நான் கேட்கிறேன், அவர் நாகரிகமான ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கும் போது கரெக்டான ரெஸ்பான்ஸ் தரணும் அப்படிங்கிற மேட்டரும் இருக்குல்ல. முதலமைச்சர் கிட்ட வந்து கேட்கறாங்க, ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, இந்த அதானி விஷயம் சம்பந்தமா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதை பத்தி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் பேர் வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து பெரிய விஷயமா கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது கரெக்டான ஒரு பதில் நினைக்கிறீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க புகார் கூறக்கூடாதுன்னு நான் சொல்லல, கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்கட்சியோட ராமதாஸ் ஐயாவோட வேலை கேள்வி கேட்கணும், புகார் கூறணும். எடப்பாடியோ அண்ணாமலையோ திமுக விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாது, ஸ்டாலின் விமர்சனமும் பண்ணாம இருக்க முடியாது, அது அவங்க அரசியல். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுக்கள் வலுவிழந்து போகும். உங்க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு ஆதாரம் இருந்தா அது ஆதாரத்தை நீங்க சிபிஐல கொடுங்க, ஐபிஐல கொடுங்க, கவர்னர்கிட்ட கொடுங்க, நடவடிக்கை எடுங்க. இதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகளாக எவ்வளோ ஆதாரங்கள் டெல்லி சேகர் பண்ணித்து,
திமுக அரசாங்கத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்களை அடுக்கி 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 இன்கம் டாக்ஸ் ரெய்டு, என்போர்ஸ்மெண்ட் ரெய்டு. என்ன ஆச்சு? சீமான் சொல்ற மாதிரி எங்கேயோ லிங்க் இருக்குது, எங்கேயோ லிங்க் இருக்குது. சும்மா நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ ஆடுற மாதிரி ஆடு, நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, ஆடுற மாதிரி ஆடு. இந்த நாடகங்கள் எல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இல்ல இப்ப அவங்க தானே கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் ரெய்டோ, என்போர்ஸ்மெண்ட் ரெய்டோ, குற்றச்சாட்டுக்குள்ள அமைச்சர்கள் மீது என்ன நடவடிக்கைன்னு ஒரு கேள்வி வருதே. அவங்கெல்லாம் நீங்க தனிச்சலிச்சு விட்டீங்களா? புனிதர் ஆயிட்டாங்களா? ஜெகத் ரட்சகனோ, ஏவாவேலுவோ, இவரோ, துரைமுருகனோ அவங்கெல்லாம் வந்து மறந்துட்டீங்களா? சரி, மத்திய அரசாங்கம் பண்றதுனால ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மேல கூட தான் எவ்வளவு அமைச்சர்கள் மேல ஊழல் புகார் வந்து. சரி, நான் அப்படி கேட்கிறேன், ஸ்டாலின் கவர்னர் கிட்ட கொண்டு போய் ஆளும் கட்சியா இருந்த அதிமுக மீது மூட்டை மூட்டையா புகார் கொடுத்தார். ஏன் ஒரு அமைச்சரை ஜெயில போடல? 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஏடிஎம்கே வருது வச்சுக்கோங்க. மூட்டை மூட்டையா புகார் கொண்டு கொடுப்பார் ஸ்டாலின் மேல. ஒரு திமுக முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி கைது செய்வாரா? மாட்டார். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அது பேச்சோட சரி வழக்கில் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, அவருக்கு வேலை இல்லைன்னு சொன்னது பெரிய விஷயமா போகுது இல்ல சார்? அதுக்கு ஏன் யாருமே ஒரு அரசியல்னு வந்துட்டா எப்படி பேசுவாங்கிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. தப்பு ரைட்டுன்னு பேசலாம், ஆனா எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கும் அவரும் சில பேர் ஐ டிஸ்மிஸ் சுப்பிரமணிய சாமி ஐ டிஸ்மிஸ் பார், வேற வேலை இல்லை பார். அவரோட ஸ்டைல் அது. சுப்பிரமணிய சாமி என்னைக்கு டப்பட்டப்படம் பேசுறாரு. எதுக்கும் அவரோட மனசுல வச்சு பேசக்கூடிய மனுஷன் இல்லை. என்ன வாயில வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பார். தவறோ ரைட்டோ அது வேற விஷயம். ஒரு வாட்டி 2-3 வார்த்தை சொல்லி மாட்டிக்கிறார் ஜெயலலிதா, வாழ்க்கையே போட்டாங்க. அந்த மாதிரி அவருடைய இப்ப சீமான் பேசினாலும் கதையா பேசுவார். அன்புமணினா பாயிண்டா பேசுவார். அண்ணாமலைனா ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பார். ராமதாஸ் வெள்ளிந்தியா பேசுவார். ஒரு அரசியல் தலைவர் கலைஞர் அப்படி இல்லை. நீ என்ன கேள்வி கேட்டாலும் திருப்பி அடிப்பார். அப்படியா, என்ன சொல்லு அப்படின்னு கேட்பார். மூப்பனார் சிரிச்சுட்டே போயிடுவார். அவர் கேள்விக்கு எல்லா பதிலும் சிரிப்பு தான் பதில். நல்லா இருக்கீங்களா, ரைட் தம்பி போயிட்டு வாங்க. அவரை புரிய இப்படியே இருந்துக்க முடியும். இது அரசியல் ஒருத்தரோட பாணி. இப்ப எப்படி எம்எஸ் சுப்பலட்சுமி ஒரு பாணி, எம்எல்எஸ் தங்குமாரி ஒரு பாணி, அரியக்குடி ராமானுஜங்க ஒரு பாணியும், அந்த மாதிரி அரசியல் ஒரு தலைவர் ஒரு பாணி. அது நீ குத்த கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஆதாரத்தை தூக்கி போட்டு, இந்த பாருங்க இதாங்க ஆதாரம், இதாங்க அம்பானிட்ட பணம் வாங்கினீங்க, இவ்வளவு வாங்கினீங்க, என்ன பண்ண போறீங்க, சிபிஐ நடவடிக்கை எடுக்குமா, அப்படி கேட்கறத விட்டுட்டு அவர் பதில் சொல்ல, கேள்வி கேட்கல, அது பண்ணல, இது வந்து குழந்தைத்தனமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆனமோ, நான் யாரையும் குறை சொல்ல, கொஞ்சம் மெச்சூர் ஆனமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதானியிடமிருந்து திமுக பணம் வாங்கியதா, ஸ்டாலின் பணம் வாங்கினாரா? இந்த பிடிவாரன்றது என்ன ஆக போகுது? அரெஸ்ட் ஆவாரா இல்ல தப்பிப்பாரா? அதானி, அம்பானி, டாடா நிறுவனங்கள்லாம் எல்லா அரசியல் கட்சிக்கும் பணம் கொடுக்கும். மார்டின் அதிகமா பணம் கொடுத்த கட்சி எது தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, மார்டின் அதிகமா பணம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. அவரது உள்ள போடுது இப்போ பிஜேபி கவர்மெண்ட். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா தொழிலதிபர்களோடும் லிங்க் உண்டு. இப்ப இல்ல, காமராஜ் காலத்தில் டிடி கிருஷ்ணமாச்சாரி பீரியட்ல இருந்து உண்டு. டிடிக்கு ஏன் ராஜினாமா பண்ணார் பதவியை? ஏன் ராஜினாமா பண்ணார்? நெஹ்ரு அமைச்சரவையில மந்திரியா இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி ஏன் ராஜினாமா பண்ணார்? அப்பவே ஊழல் குற்றச்சாட்டுல இருந்தது. வி.கே. கிருஷ்ணமேனன் ஏன் ராஜினாமா பண்ணார்? அரசியலும் அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் சயாமீஸ் ட்வின்ஸ் மாதிரி பின்னி பிடிந்தவர்கள். இவங்களுக்கு அவன் தான் வேணும், அவங்களுக்கு அவன் தான் வேணும். அவங்களுக்கு சட்டம் நல்ல ஈஸியா ஏற்றணும், அவங்களுக்கு நிதி வேணும். இப்பெல்லாம் தேர்தல் நிதி, தேர்தல் பாண்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஓரளவுக்கு நமக்கு யார் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியும். அது இல்லாம வந்து தேர்தல் நிதி வந்து இப்போ கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா தேர்தல் நிதி எல்லாம் ஒரு 50,000 கோடி வரைக்கும் வசூல் பண்றாங்க கேள்விப்பட்டேன். ஏன்னா ரிச்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அது. தொழில் முனைவோர் திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் ஒருத்தர கோடிக்கு 50, 100, 200, 500 கோடி பணம் வச்சிருக்காங்க. அங்க அதிகமா வருது. ராம்நாட்ல அந்த மாதிரி வருமா? வராது. உங்களுக்கு அந்த மாதிரி அம்பானி, அதானி, டாடா, கிர்லோஸ்கர் இந்த மாதிரி ஒரு 10 கம்பெனி, தமிழ்நாட்டு ஜி ஸ்கொயர், இவங்க அந்த மாதிரி 10 கம்பெனி இருக்க மாதிரி டாப் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் தான் எல்லா கட்சிக்கும் தேர்தல் நிதி கொடுக்கும்.
டிஎம்கே மட்டும் கொடுக்காது, டிஎம்கே, ஏடிஎம்கே, விசிகே, பாஜக, காங்கிரஸ், எல்லா கம்யூனிஸ்டோட வாங்கிக்கும், எல்லாம் வாங்கிக்கும். அதுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. சில ஆளுங்கட்சிக்கு அதிகமாக கொடுப்பான், எதிர்கட்சி கம்மியாக கொடுப்பான். எதிர்கட்சி வந்தோட திருப்பி அந்த எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சியும் அவனுக்கு அதிகம் கொடுப்பான். இதெல்லாம் வியாபாரத்தில், இதெல்லாம் சர்வசாதாரணங்க. அரசியல்வாதி தயவு இல்லாமல் வியாபாரி இருக்க முடியாது, வியாபாரி உதவி இல்லாமல் அரசியல்வாதி இருக்க முடியாது. இது நம்ம 70-80 ஆண்டுகளாக பார்க்கணும். இந்தியா மட்டும் இல்லை, இப்போ ட்ரம்ப்போட கூட இருக்கு யாரு? ட்ரம்ப்போட கூட இருக்கும் தொழிலதிபர் யாரு? எலான் மஸ்க். அப்புறம் அமெரிக்கா அதுக்கு விதிவிலக்கு இல்லாத போது நீங்க அதாடி அம்மாடி பத்தி பேசி என்ன அப்படியா? தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி.